Good morning, children. This is our English teacher. Today we are going to see the new topic, the woman on platform number 8. It's from English textbook of 8th standard. This supplementary is written by Ruskin Bond. He is a shortest story writer, novelist, and poet, the favorite writer of Indian children. Let's see the supplementary. Yes, around 12 years boy. நைட் டைமில் வந்து வீட்டிலேருந்து போர்டிங் ஸ்கூலுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறான். அப்போது ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போது அவனுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவனே ஷேர் பண்ணுற மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லான சப்ளிமெண்ட்ரி வந்து அமைஞ்சிருக்கு. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Amla station waiting for the northern bound train. I think I was about 12 at the time. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Amla early in the evening. Now there was a wait till midnight before my train arrived. அருண் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறான். அவன் வந்து விடுதியோடு இணைந்து அந்த பள்ளியில் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டு இருக்கிறான். ஆம்லா ரயில் அந்த ஸ்டேஷனில் வந்து வடக்கு நோக்கி செல்கிற அந்த ட்ரெயினுக்காக பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்து உட்காந்துட்ருக்கான். அந்த சமயத்தில் அவனுக்கு கிட்டத்தட்ட 12 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இப்போ வந்து அவனோட பேரண்ட்ஸ் வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்காங்கன்னா, அவன் தன்னந்தனியாக பயணம் செய்யக்கூடிய வயசுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை தனியாகவே ட்ராவல் பண்ண அனுப்புகிறாங்க. ஸோ சீக்கிரமாகவே ரொம்ப இயர்லியராக என்ன பண்ணுறான், பஸ்ஸை பிடிச்சி அவன் ஆம்லா ஸ்டேஷனில் வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய ட்ரெயினுக்காக அந்த மிட் நைட் வரைக்கும் அவன் என்ன பண்ண வேண்டியது இருந்தது, வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ ஹேட் பீன் ஃபேஸிங் அப் அண்ட் டவுன் த பிளாட்ஃபார்ம், ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால் ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கெட் டு த ஸ்டே டாக்ஸ். ஸோ அவனோட பெரும்பான்மையான டைம் வந்து அவன் எப்படி ஸ்பெண்ட் பண்ணான் அப்படின்னா, ஃபேஸிங் அப்படின்றது வாக்கிங். ஸோ அங்கேயும் இங்கேயும் அப்படியே நடந்துட்டு இருந்தான். அண்ட் ப்ரௌசிங் அட் த புக் ஸ்டால் அப்படின்றது, ப்ரௌசிங்கிறது இங்கே ரீடிங், புக் அங்கங்கே தொங்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி அதை வந்து ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். ஆர் ஃபீடிங் ப்ரோக்கன் பிஸ்கெட் டு ஸ்டே டாக்ஸ். ஸ்டே டாக்ஸ் அப்படின்றது யாருக்குமே உரிமை இல்லாத, சொந்தம் இல்லாத அந்த தெரு நாய்கள் தான் ஸ்டே டாக்ஸ். அதுக்கு உடஞ்சி போன அந்த பிஸ்கெட்ஸை வந்து அவன் வந்து என்ன பண்ணான், ஃபீட் பண்ணிட்டு தான் போட்டுட்டு இருந்தான். ட்ரெயின்ஸ் came and went and the platform would be the quiet for the while, and then when the train arrived it would be on inferno of heaving, shouting, agitated human bodies. ஸோ ட்ரெயினும் வந்துட்டு போயிட்டு இருந்தது. அப்போ வந்து ட்ரெயின் வராத டைமில் அது ரொம்ப குவாய்ட்டாக இருந்தது அந்த பிளாட்ஃபார்ம். ஆனால் எப்போ வந்து ட்ரெயின்லாம் வந்துட்டு போகுதோ அப்போ வந்து அந்த இடம் வந்து எப்படியானா இன்ஃபர்னோ அப்படின்றது வந்து நரகம், ஹெல். அந்த அளவுக்கு வந்து ஷவுட்டிங்காக ரொம்ப சத்தமாக, ஹீவிங் அப்படின்றது கனமான பொருட்களை வந்து தூக்கிறது. ஸோ ஹீவிங் தூக்கிறதும், அப்புறம் ஷவுட்டிங் கத்துறதும், எஜிடேட்டட் அப்படின்னா பரபரப்பாக இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஹியூமன்ஸ் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து ஒரு இன்ஃபர்னோ, ஒரு நரகம் மாதிரி காட்சியளித்தது அப்படின்ட்டு சொல்கிறான். As the carriage door opened, the tide of a people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened I would be the cat in the rush and swept outside the station. ஸோ ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் வந்து டோர் ஓப்பன் ஆகும்போது டைட் அப்படின்றது அலை, மக்கள் வந்து அலை மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரஷ்ஷாக, அது மக்கள் கூட்டம் வந்து கொட்டுது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அலையாக வந்துட்டுருக்காங்க. அதுக்கு நடுவில் த நர்வஸ் லிட்டில் டிக்கெட் கலெக்டர், அவங்கக்கிட்ட டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவர் வந்து ரொம்ப நர்வஸாக, ரொம்ப டென்ஷனாக கேட்டுக்கிட்ட நின்றுருந்தார். ஸோ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி ஏற்படும் போது நான் என்ன பண்ணுறேன், அந்த ரஷ்ல என்னை வந்து அவங்க தள்ளிகிட்டே போய் அவுட் ஆஃப் ஸ்டேஷனுக்கு வெளியே போயிட்டு விட்டுடுறாங்க. அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்குது அந்த இடம் அப்படின்னா. நவ் டயர்ட் ஆஃப் திஸ் கேம் அண்ட் ஆஃப் ஆம்பிளிங் அபவுட் த பிளாட்ஃபார்ம் ஐ செட் டவுன் ஆன் மை சூட் கேஸ் அண்ட் கேஸ்ட் டிஸ்மாலி கிராஸ் த ரயில்வே ட்ராக்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் நடக்கிறதுனால நான் ரொம்ப டயர்டாகி போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, என்னோடய சூட் கேஸ் மேலே நான் போயிட்டு கேஸ்ட் அப்படின்றது ரொம்ப வெறிச்சு, டிஸ்மாலி அப்படின்றது வந்து நாட் இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நான் அது மேலே போயிட்டு உட்காந்துட்டு அந்த ரயில்வே ட்ராக்லேயே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தேன். Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, the men who sold curd and lemon and sweetmeat, seller, the newspaper boy, but I had lost interest in all that went on along the busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and little lonely.
ட்ராலி அப்படின்றது வந்து லக்கேஜ்லாம் போட்டு இப்படி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, ஒரு வெஹிக்கிள் இருக்கும் இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் ட்ராலி. நிறைய என்னை வந்து கடந்து போயிட்டு இருந்தது. எனக்கு நல்ல கான்ஷியஸ்னால் உணர முடிஞ்சது. நல்லா உணர முடிஞ்சது. நிறைய பலதரப்பட்ட வேண்டர்ஸ், அதாவது வியாபாரிகள் கூவி குழுந்தி அவங்களோட பொருட்களை வந்து வித்துட்டு இருந்தாங்க. சில பேர் கேர்டு விற்றாங்க, சில பேர் லெமன் விற்றாங்க, ஸ்வீட் மீட் விற்றாங்க. அடுத்து ஒரு பையன் வந்து நியூஸ் பேப்பர் வித்துட்டு இருந்தான். பட் எனக்கு என்ன இல்லையா, நாட் இன்ட்ரெஸ்ட். அதாவது அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அவன் இழந்து போயிட்டான். ஏன்னா ரொம்ப நேரமாக அந்த இடத்துல வெயிட் பண்ணுறான் இல்லையா, அதனால் அவன் இழந்து போய் அந்த ரயில்வே ட்ராக் என்ன பண்ணுறான், வெறிச்சு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். Are you all alone, my son? asked a soft voice close behind me. நீ வந்து தனியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சாஃப்ட் வாய்ஸ் வந்து என்ன பண்ணுது, என்னை வந்து கூப்பிட்டுச்சு. I looked up and saw a woman standing near me. She was leaned over and I saw a pale face and dark, kind eyes. She wore no gel and she was dressed very simply in a white saree. I looked up, I saw a woman standing near me. என் பக்கத்தில் நின்றுந்தாங்க இல்லையா, அவங்கள நிமிர்ந்து நான் பார்த்தேன். அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, she was leaning over. அப்படின்னா லீனிங்கிறது சாஞ்சாப்பில் நின்றுட்டு இருந்தாங்க. I saw a pale face. பேல்னா வெளிரிய ஒரு முகத்தோடு, டார்க்கு கைண்ட் ஐஸ், ரொம்ப கருமையான இறக்க குணமுடைய ஒரு ஐஸுடைய, எந்த ஜுவல்ஸுமே போடாமல், என்ன சொல்கிறது, ட்ரெஸ் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக ஒயிட் சாரியில் ஒரு லேடி வந்து நின்றுட்டு இருந்தாங்க. எஸ், ஐ எம் கோயிங் டு ஸ்கூல், ஐ சைட் அண்ட் ஸ்டூட் அப் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ நான் வந்து சொன்னேன், நான் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லும் போதே அவன் என்ன பண்ணுறான், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப ஏஞ்சி நின்று, ஸ்டாண்டோட பாசிட்டிவ் தான் ஸ்டூட் இல்லையா, ஏஞ்சி நின்று சொன்னேன். She seemed poor, but there was a dignity about her that commanded respect. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருந்தாலும் அவங்களோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருந்தது, ரெஸ்பெக்ட் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட டிக்னிட்டி, கௌரவ தோற்றம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறான். I have been watching for you for sometimes. I have been watching for you sometimes. She said, didn't your parents come to see you off? நான் கொஞ்ச நேரமாக நான் உன்னை வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், உன் கூட உன்னை வழி அனுப்புறதுக்கு உன்னோட பேரண்ட்ஸ் யாரும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கேட்குறாங்க. I don't live here, I said. I had to change train anyway, I can't travel alone. நான் வந்து இங்கே வசிக்கலை, இது வந்து என்னுடைய நேட்டிவ் கிடையாது, நான் அந்த ட்ரெயினை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நான் வந்து வந்திருக்கேன். எனிவே ஐ கேன் ட்ராவல் அலோன், என்னால் தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அவன்கிட்ட சொல்கிறான். ஐ எம் ஷுர் யூ கேன், ஷி சைட், அண்ட் ஐ லைக்ட் ஹர் ஃபார் சேயிங் தட், அண்ட் ஐ ஆல்சோ லைக்ட் ஹர் ஃபார் த சிம்ப்ளிசிட்டி ஆஃப் ஹர் ட்ரெஸ் அண்ட் ஃபார் அ டீப் சாஃப்ட் வாய்ஸ் அண்ட் ஷெரனிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ். எனக்கு உன்னால் நிச்சயமாக தனியாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அக்ரி பண்ணாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிம்ப்ளிசிட்டி, எளிமையான அந்த தோற்றமும், அண்ட் டீப் சாஃப்ட் வாய்ஸ், அவங்களோட மென்மையான அந்த குரலும், அண்ட் ஷெரினிட்டின்றது ஸ்பீஸ், அதாவது அமைதியான அந்த முகமும் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டெல் மீ வாட்ஸ் யுவர் நேம், ஷி ஆஸ்க்ட். அருண், ஐ சைட். அவங்க கேட்டாங்க என்னோடய பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் அருண்னு சொல்லிட்டேன். அண்ட் ஹவு லாங் டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார்வர்ட் ட்ரெயின், உன்னோட ட்ரெயினுக்காக நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அபவுட் an hour, ஐ திங்க் இட் கம்ஸ் at 12 o'clock. ஒரு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து 12 o'clock வந்து ட்ரெயின் ரீச் ஆகிடும் அப்படின்ட்டு நான் சொன்னேன். தென் கம் வித் மீ அண்ட் ஹாவ் சம்திங் டு ஈட். அப்போனா என் கூட வந்து ஏதாவது சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அந்த லேடி. I was going to refuse out of a shyness and suspicions, but she took me by the hand and then I felt it would be the silly to pull my hand away. நான் வந்து அது மாதிரி கூப்பிட்டவொடனே ஃபஸ்ட்டு ரெஃப்யூஸ்ன்றது மறுதளிக்கும். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் ஷைனஸ் ஒரு கூச்சமாகவும் இருந்தது. அண்ட் சஸ்பியேஷன் அப்படின்னா சந்தேகப்படுற அளவுக்கு இருந்தது. ஏன்னா திடீர்னு வந்து ஒரு அன்ஃபெமிலியர் மேனுக்கு வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம போக மாட்டோம் இல்லையா, அதுமாதிரி சஸ்பியேஷன்ஸ், ரொம்ப சந்தேகப்படுற மாதிரி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கையை பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் புல் அப்படின்னா இழுக்கிறது வந்து ரொம்ப சில்லினா ஃபூலிஷான ஒரு மேனராக இருக்கும் அப்படின்ட்டு நான் அவங்களோட போயிட்டேன். ஷி டோல்ட் எ கூலி
took after the suitcase, and then she led me away down the platform. Her hand was a gentle, and she held mine neither too firmly or too lightly. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கூலினா அங்கே லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட பார்த்து இந்த சூட் கேஸை கொஞ்ச நேரம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கீழே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அண்ட் பிடிச்சிருந்த அவங்களோட கை வந்து எப்படி இருந்தால் ரொம்ப ஜென்டிலாக பிடிச்சிருந்தாங்க. ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் என்னை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க. ஐ டுக் அப் அட் ஹர் அகெயின்ஸ்ட். நான் திரும்ப அவங்கள பார்த்தேன். ஷி வாஸ் நாட் யங். அவங்க ரொம்ப யங்காலாம் இல்லை, அவங்க எங்கும் கிடையாது. அண்ட் ஷி வாஸ் நாட் ஓல்டு. அவங்க ரொம்ப ஓல்டும் கிடையாது, ரொம்ப இளமையானவங்களும் கிடையாது, ரொம்ப வயதானவங்களும் கிடையாது. ஷி மஸ்ட் ஹவ் பீன் ஓவர் 30. ஒரு வேளை 30 ஏஜுக்கு மேலே இருந்திருக்கலாம். பட் had she been 50, I think she would have looked much the same. ஒரு வேளை 50 ஏஜ் ஆனால் கூட அவங்க அதே மாதிரி லுக்கில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ளாக இருந்தாங்க அப்படின்ட்டு அவனோட மனசுக்குள்ளே அவங்கள பற்றி ஒரு வேல்யூவேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறான். She took me into the station dining room, ordered tea and samosa and jalebis. And at once I began to thaw and take the new interest in this kind woman. She took me into the station dining room. அவங்க என்ன பண்ணுறாங்க, கூட்டிகிட்டு போனவங்க வந்து டைனிங், அதாவது ஏதோ ரெசிடென்ஸில் வந்து டைனிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவனுக்காக டீ, சமோசா, ஜிலேபிஸ் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், அப்படின்றது மில்ட் ஆகுறது, உருகிறது. அவங்களோட அன்பில் வந்து இவன் உருகி போய் அந்த கைண்ட் உமனை இவனுக்கு பிடிச்சி போயிடுது. The strange encounter had little effort on the appetite. appetiteனா பசியின்மை. ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த ஸ்டேஞ்ச் என்கவுண்டர், அவங்களோட அந்த வித்தியாசமான அந்த சந்திப்பு வந்து அவனுக்கு அந்த பசியை வந்து தூண்டலை, பாதிக்கலை. I was hungry school's boy and I ate as much as I could in the polite a manner as possible. நான் வந்து ஒரு பசியோடு இருக்கிற ஒரு ஸ்கூல் பாய் தான். ஆனாலும் நான் எப்படி சாப்பிட்டேன்னா, என்னால் எவ்வளோ சாப்பிட முடியுமோ பொலைட்னா நாகரிகமாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சாப்பிட்டேன். She took obvious pleasure in watching me eat. And I think it was the food that strengthened the bond between us and cemented our friendship. For under the influence for the tea and sweet, I began to talk quite freely and told her about my school, my friends and my like and dislike. ஸோ நான் சாப்பிட்றது அபிவியஸ்லினா வெரி கிளியர், ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. நான் சாப்பிட்றத பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, ப்ளஷர், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. And I think it was the food and strengthened the bond between the cemented bondனாலும் சரி, சிமிட்டர்னாலும் ஒரு பிடிப்பு, ஒரு பிணைப்பு, அந்த ஃபுட்டுனால எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அவங்க வந்து இந்த ஸ்வீட்டு, டீலாம் ஆஃபர் பண்ணாங்க இல்லையா, அதாவது வாங்கி கொடுத்தாங்க இல்லையா. ஸோ அதனால் எங்களுக்குள்ளே ஒரு பிணைப்பும் ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எங்களுக்குள்ளே உருவானது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட ரொம்ப குவைட் ஃப்ரீலியாக, ரொம்ப மனசு விட்டு நான் அவங்கக்கிட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்க எதை பற்றி கேட்டாங்கன்னா, என்னோடய ஸ்கூல் பற்றி கேட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி கேட்டாங்க, ஆனால் எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்ட்டு அதை பற்றி கேட்டாங்க அப்படின்ட்டு அருண் சொல்கிறான். She questions me quietly from time to time but preferred listening. அவங்க நிறைய டைம் அப்பப்போ என்ன பண்ணாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டே இருந்தாங்க. பட் எதுக்கு வந்து அவங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க, முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா லிசனிங். நான் என்ன சொல்கிறேனோ அதை பார்த்து அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான். She drew me out very well and I had soon forgotten that we were stranger. ஸோ இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ரேஞ்சர், அதாவது அன்னோன் பர்சன் அப்படின்றதே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்து போயிட்டு அவங்களுக்குள்ள நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கினாங்க. பட் she did not ask me about my family or where I lived and I did not ask her where she lived. அவங்க வந்து எப்போவுமே என்ன பண்ணது இல்லையா, அவங்களோட ஃபேமிலி எங்கே வசிக்கிறீங்கன்னு ஒரு டைம் கூட அவங்க எங்கிட்ட கேட்கல. அதே மாதிரி நானும் அவங்கக்கிட்ட நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்கக்கிட்ட கேட்கல. I accepted her for what she had been to me. A quiet, kind and gentle man who gave sweet to the lonely boy on the railway platform. ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணியிருக்கிற ஒரு பையனுக்கு ரொம்ப
கைண்டாக ரொம்ப இணக்கமாக ரொம்ப அமைதியாக ஸ்வீட்லாம் ஆஃபர் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு லேடியாக நான் அவங்கள அப்படியே அவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படியே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க எங்கே வசிக்கிறாங்கன்னு நான் அவங்கக்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். After about half an hour, we left the dining room and began walking back along the platform. An engine was standing up and down beside platform number 8, and as it approached, a boy leapt off the platform and ran across the rail, taking a shortcut to the next platform. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கழிச்சதும் நாங்கள் உணவு உண்டுட்டு அந்த அறையை விட்டு வெளியேறணும். அப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 8 வந்து ஒரு ட்ரெயின் வந்து தடமாறி கொண்டு இருந்துச்சு. அதாவது ஷண்டிங் அப்படின்றது வந்து ஷண்டிங் ஆஃப் அப்படின்னா மூவிங் ஃப்ரம் ஒன் ட்ராக் டு அனதர், அதாவது ட்ராக் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்ருப்பாங்களே அந்த மாதிரி இருந்து. ஆனால் அப்போது வந்து ஒரு லிட்டில் பாய் என்ன பண்ணுறான், லேப்ட் ஆஃப் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, அதாவது தாவி குதிப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து லெஃப்ட் ஆஃப் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த மாதிரி தண்டவாளங்களை என்ன பண்ணுறான், குறுக்கு வழியில் அடுத்த பிளாட்ஃபார்மை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி குதிக்கிறான். அந்த என்ஜினை விட்டு சற்று பாதுகாப்பான ஒரு தொலைவில் தான் வந்து அவன் குதிக்கிறான். கீழே விழாத வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்துமே கிடையாது இல்லைங்களா. He was at the safe distance from the engine and there was no danger until he had fallen. But as he leapt across the rail, the woman clutched my arms. ஸோ அப்படி இருந்தும் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, பயத்தில் என்ன பண்ணுறாங்க, கிளச்சிட்டோம்னா இருக்க அதாவது பற்றி கொண்டுறாங்க அவங்களோட கையை, அருணோட கைகளை. Her finger dug into my flesh. அதாவது அவங்களோட ஃபிங்கர்ஸ் வந்து அவங்களோட ஃப்ளஷ், அதாவது அவங்களோட கையில் பதிகிற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த கிளச்சிட்டுனா இருக்க பிடித்து கொள்கிறாங்க. அண்ட் ஐ வின்ஸ்ட் வித் பெயின். இங்கே வின்ஸ்ட் அப்படின்றது முகம் சுளிக்கிறது. அந்த பெயினில் அவன் என்ன பண்ணுறான், முகம் சுளித்து பார்க்குறான். I caught her fingers and looked up at her, and I saw a spasm of pain and fear and sadness that passed across her face. அவன் அவங்களோட முகத்தை வந்து பார்க்கும்போது அவங்களோட முகத்தில் என்ன தெரியுதுன்னா, ஸ்பேஷம்னா ஒரு சடன் பிரஸ்ட் ஆஃப் த எமோஷன், அதாவது ஒரு கவலை, பயம், அதெல்லாம் அந்த உணர்ச்சியோடு சேர்ந்து தான் பார்க்குறோம். எங்கே அந்த பையன் குதித்த பையன் கீழே விழுந்து விடுவானோ அப்படின்ற ஒரு பயத்தோடு பார்க்குறத இவனுக்கு தெரியுது. She watched the boy as he climbed other platform, and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arms. அந்த பையன் அந்த கூட்டத்தில் அந்த க்ரௌடுக்குள்ளே சேர்ந்ததுக்கு அப்புறம் டிஸ்அப்பியர்ட்னா அந்த கூட்டத்தில் மறைஞ்சு போகிற அளவுக்கு வரைக்கும் அந்த பையனை என்ன பண்ணுறா, அந்த பொண்ணு நோட் பண்ணுறா. அது வரைக்குமே அந்த கைகளை வந்து என்ன பண்ணல, ரிலாக்ஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் அவன் மறைஞ்சு போன பிறகு அருணோட கைகளை வந்து என்ன பண்ணுறா, ரிலாக்ஸ், அதாவது தளர்த்துறா, கைகளை வந்து விடுறா. She smiled at me reassurings and took my hand again. திரும்பவும் வந்து ரீஅஷூரிங்ஸ்னால் வித்தவுட் ஃபியர், அந்த பயம் வந்து போனதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணுறான், என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணான். பரவாயில்ல, அந்த பையன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணான். பட் ஹர் ஃபிங்கர்ஸ் ட்ரம்ப்ட் அகெயின்ஸ்ட் மைன். ஆனாலும் அவளோட விரல்கள் வந்து என்னோடய விரல்கள் மீது நடுங்கிட்டு தான் இந்த ட்ரம்பிள் அப்படின்றது நடுங்கிட்டு தான் இருந்தது. She was all right. He was all right, I said, feeling that it was she who needed assurance. நான் அவளோட பயம் போகிறதுக்காக நான் என்ன பண்ணேன், அவன் வந்து பாதுகாப்பாக சென்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன். She smiled gratefully at me and pressed my hand. அவள் நன்றி உணர்வோடு என்னை பார்த்து புன்னகைச்சிட்டு என்னோட கையை என்ன பண்ணுறா, அழுத்தினா. ப்ரெஸ்ட் அப்படின்றது அழுத்தினா. We walked together in the silence until we reached the place where I had left my suitcase. One of the school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother.
அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேர் டுகெதர்னால் 2 பேரும் சேர்ந்து நடந்து போயிட்டுருந்தோம். எது வரைக்கும் நடந்து போனால், எந்த இடத்துல என்னோடய சூட்கேஸை வந்து நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூலி, அதாவது ஒரு லேபர் கிட்ட சொல்லிட்டு வந்தோமோ, அந்த இடத்து வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணோம், 2 பேரும் சேர்ந்தாப்புல போனோம். ஸோ அந்த நேரத்தில் ஒன் ஆஃப் மை ஸ்கூல் பாய், என்னோட சேர்ந்து படிக்கிற ஒரு மாணவன் சதீஷ்ன்ற ஒரு பையன், அவனோட அம்மா கூட அங்கே வந்திருந்தான். டேர்ன் அப்னா அரைவ்டு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்குற சப்ளிமெண்ட்ரி. ஸோ செகண்ட் செக்ஷனில் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். செகண்ட் செக்ஷன் we will see in the next class. Thank you.